குவாண்டம் மெரிட் இதில் எப்பொழுது வழக்கு தாக்கல் செய்ய முடியும்? ஒரு பார்ட்டி ஒரு கான்ட்ராக்டை வந்து பாதி மட்டும்தான் செஞ்சுருக்காரு. கான்ட்ராக்டை வந்து 2 பார்ட்டியும் சேர்ந்து தான் வந்து கையெழுத்து போட்டு செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு பார்ட்டி செஞ்சுக்கிட்டே இருப்பார், இன்னொரு பார்ட்டி வந்து திடீர்னு அந்த கான்ட்ராக்டை வந்து கேன்சல் பண்ணியிருப்பார். அந்த கான்ட்ராக்டை செய்ய முடியாத நிலையில் அதை தவறாக செய்யின்னு வந்து இன்னொரு நபர் வற்புறுத்தும் பொழுதோ பாதிக்கப்பட்ட நபர் வந்து நீதிமன்றத்தை அணுகி அது வரைக்கும் அவர் வேலை செஞ்சுருக்காரு இல்லையா, ஒரு பாதி கான்ட்ராக்ட் செய்து முடித்திருக்காரு இல்லையா, அதற்கு அவருக்கு தகுந்த பணமோ சன்மானமோ கொடுக்கணும் இல்லையா, அதை கொடுக்க சொல்லி கேட்பது தான் குவாண்டம் மெரிட் என்பது. கேட்பவரும் வந்து அது நியாயமான தொகையை மட்டும்தான் கேட்க முடியும். இதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், அந்த அக்ரிமெண்ட் வந்து வேலிட் அக்ரிமெண்ட்டாக இருக்கணும். ஒரு கான்ட்ராக்ட் வந்து பாதியில் முடிஞ்சு போயிருந்திருக்கணும். 3வது வந்து ஒரு பார்ட்டி பாதியில் அந்த கான்ட்ராக்டை முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணியிருக்கணும். இது மூணு எசென்ஷியலாக அதில் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து குவாண்டம் மெரிட்டில் வழக்கு தாக்கல் செய்து பரிகாரம் கேட்க முடியும். இதில் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து பாதி வேலையை செஞ்சுருப்பார். ஒரு உதாரணத்துக்கு 2 பேர் அக்ரிமெண்ட் போட்டுட்டு ஒரு வீடு கட்டுறாங்க. கான்ட்ராக்டர் பாதி வீடு கட்டிட்டாரு, அதுக்கு கொஞ்சம் பணமும் அந்த கான்ட்ராக்டர் போட்டு தான் செஞ்சுருக்காரு. இவர் பணம் கொடுத்துருவாருங்கிற நம்பிக்கையில் அதில் ஒரு பாதி கட்டினதுக்கு அப்புறம் எனக்கு நீ கட்டியிருக்கிறது பிடிக்கல, நீ சரியாக கட்டலை அப்படின்னு சொல்லி அந்த கான்ட்ராக்டை இவர் கேன்சல் பண்ணிடுறாரு. ஆனால் இவர் அது வரைக்கும் பணம் செலவு பண்ணி கட்டியிருப்பார் இல்லையா, அந்த தொகை அவருக்கு நியாயமாக கிடைக்கணும் இல்லையா, அதற்காக மட்டும்தான் இந்த வழக்கை தாக்கல் செய்ய முடியும்.